அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி, உலூமுல் ஹதீஸை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். துவக்கமாக ஹதீஸுகள் தேவையா என்பது குறித்த சான்றுகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இந்த ஹதீஸ் வேணாம்னு சொல்கிறவங்க சில வாதம் வைப்பாங்கள்ல, அந்த வாதங்கள் சரியானது தானா என்று நம்ம சைடில் பாசிட்டிவாக வைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். நெகட்டிவாக அவங்க வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பதில் சொல்லணும்ல. அந்த இப்போ இதெல்லாம் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க ஹதீஸ் தேவையில்லை என்பதற்கு எடுத்து வைக்கிற வாதங்களை தான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். சென்ற வாரம் பார்த்தனுடைய கடைசியாக என்ன பார்த்தோம் என்றால், அல்லாஹ் 4 விஷயத்தை மட்டும்தான் ஹராம் என்று சொல்லுகிறான். ஆனால் ஹதீஸுகளில் 4 இல்லாத பல விஷயங்கள் சொல்லப்படுது என்று சொல்லுகிறார்கள். அதை பார்த்துட்டு பதில் ஒன்றும் பார்க்கல, அவங்க வாதத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னொரு வாதம் என்னன்னு கேட்டால், அதன் தொடர்ச்சி புகாரியில் 4173வது ஹதீஸு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ஹாக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தடுக்கிறார்கள். எதை தடுக்கிறாங்கன்னா, அன் லுஹூமில் ஹுமுரி. ஹுமுருண்டா ஹிமாருக்கு பன்மை ஹுமுர். ஹிமார்னா என்ன? கழுதை. உங்களுக்கு தெரியும், ஹிமார்னா கழுதை. ஹிமாருக்கு பன்மை ஹுமுர். அப்போ யார் அறிவிக்கிறா? ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜாஹிர் அஸ்லமி அப்படிங்கிறவர் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பாளரை கூப்பிட்டு இதை அறிவிக்க சொன்னார்கள். இது நாதா முனாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவுடைய முனாதின்னு அழைப்பாளர், நாதாவுடைய சும்பாயில். இது நாதா அழைத்தார். என்ன அழைத்தார்? அழைத்து பிரகடனம் செஞ்சார். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ஹாக்கும், உங்களை தடுக்கிறார்கள், உங்களுக்கு தடுக்கிறார்கள். அல் லுஹூமில் ஹுமுரி. ஹுமுரி என்றால் கழுதைகள், லுஹும் என்றால் லஹமுக்கு ஜம்மு. லஹமுண்டா இறைச்சி, லுஹும்னா இறைச்சிகள். அல் லுஹூமில் ஹுமுரி, கழுதைகளின் இறைச்சிகளை நபிகள் நாயகம் தடுக்கிறார்கள் என்று ஒருத்தரை அனுப்பி டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது புகாரியில் 4173வது ஹதீஸில் இருக்கிறது. இதையும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அப்போ கழுதை எப்படி? கழுதை 4 தான் அல்லாஹ் சொல்கிறான், 4 இல்லாமல் நீங்கள் கழுதையில் சேர்க்குறீங்களே, கழுதை ஹராம்ங்கிறது இது குர்ஆனுக்கு மாற்றம் தானே? அப்போ குர்ஆனுக்கு மாற்றமாகத்தான் ஹதீஸ் பூரா இருக்குது, அதனால் ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக தான் இதெல்லாம் காட்டுறாங்க. இது இன்னமா போட்டு வர்றது, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இன்னமாக தான் வருது. அதுக்கடுத்து லா அஜிது, நான் காணவில்லை, எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்திகளை காணவே இல்லை, இதை தவிர வேறு எதையும் காணலை அப்படின்னு சொல்கிற இதையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு இவ குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது என்று வந்துவிட்டது. அதுபோக இன்னொரு வசனத்தையும் எடுத்து காட்டுகிறார்கள். அவங்க வாதத்தை தான் பார்க்கணும், பதில் ஒன்றும் பார்க்கல. வாதம் என்னன்னு கேட்டால், குர்ஆனில் ஹராமாக்குனது 4 தான். அப்போ ஹதீஸ்ன்னு நிறைய ஹராமாக்குறீங்க. அப்போ ஹதீஸ் குர்ஆனோட மோதுது, அதனால எல்லா ஹதீஸும் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோன்றது வாதம் வைக்கிறாங்க. அதை வலுப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வார்கள். 66:1 என்ன சொல்லுது? யா ஐயுன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு, லிமடா ஏன் ஹராமாக்குகிறீர்? மாங்கிறது அல்லது அர்த்தம். மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் எதை உங்களுக்கு ஹலாலாக்கினானோ அதை ஏன் ஹராமாக்குறீர்கள்? அப்போ அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்குனதை நீ ஹராமாக்குற அதிகாரம் ரசூலுல்லாவுக்கு இல்லைன்னு வருதில்ல. அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குனதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறான். இது தேன் சம்பந்தமாக உள்ள ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அந்த வாசகத்தை வச்சா அந்த கருத்தை அவங்க வாதத்து கரெக்ட் மாதிரி தெரியும். என்ன வாசகம் வந்திருக்குன்னா, லிமத்து ஹர்ரிமு, நீ ஏன் ஹராமாக்குகிறாய்? மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை நீ ஏன் ஹராமாக்குறாயின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் தான் ஹலாலாக்குற அதிகாரத்துக்கு உரியவன், ஹராமாக்குற அதிகாரத்துக்கு உரியவன், ரசூல் கிடையாது.
அப்போ ரசூலுக்கு ஹராமாக்குற அதிகாரம் இல்லைன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் வந்து நாய் நரி அந்த மாதிரி கழுதை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவது, கழுகு புறா கழுகு பருந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவது வந்து ஹதீஸு. அப்போ ரசூல்லா ஹராமாக்குனாங்க. ஆனால் இந்த ஆயத்து என்ன சொல்லுது? ஹராமாக்குற அதிகாரம் ரசூல்லாவுக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லுது. இதையும் எடுத்து என்ன செய்கிறாங்க, சப்போர்ட்டில் கொண்டு வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு உண்பதற்கு உரிய விஷயங்களில் வந்து என்னென்ன செய்யலாங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், இந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எதிர்வாதத்தை தான் பார்த்துருக்குறோம். என்ன எதிர்வாதம் வைக்கிறாங்க? 4ஐ தவிர எதுவும் ஹராம் இல்லைன்னு குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸுகள் வந்து அதை அதிகமாக சொல்லுது. அப்போ 4 தான் அல்லாஹ் சொல்லும்போது ஹதீஸ் நிறைய சொன்னால் குர்ஆனுக்கு மாற்றமாக வர்றதுனால இதை வந்து நம்ம ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோம். இப்படி தான் அவங்களுடைய வாதம். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த வாதத்தை அலட்சியப்படுத்த முடியாது. எந்த வாதமாக இருந்தாலும் அதுக்கு அறிவுபூர்வமாக சரியானதாக நம்ம பதில் நம்மகிட்ட இருக்கணும். பதில் இல்லைன்னா அவங்க சொல்ல ஒத்துக்கிறணும். அப்போ பதில் இருக்குதா என்று கேட்டால் பதில் இருக்கிறது. அவங்க சரியான முறையில் ஆய்வு செய்யாமல் தான் இந்த வாதத்தை வைக்கிறாங்க. எப்படியெல்லாம் பதில் இருக்குன்னு கேட்டால், முதலாவது பதில் என்னன்னு சொன்னால், இப்போ 4 விஷயந்தான் குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் கூட இருக்குங்கிறீங்கள. இதற்காகத்தான் ஹதீஸ் வேணாம் என்று சொன்னால், குர்ஆன்லேயே ஹராமாக்கின விஷயங்கள் இந்த 4 தவிர வேறு இருக்குன்னு வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. 4 தவிர வேறு இல்லைன்னு சொல்கிறது குர்ஆன் சொல்லுது. ஓகே, இவர்கள் எடுத்துக்காட்டிய வசனங்களில் அது சொல்லுகிறது. அதே குர்ஆன் வசனத்திலேயே இந்த 4 தான் ஹராமு, வேறு எதுவும் ஹராமு இல்லை அப்படின்னு சொன்ன அந்த குர்ஆனில் தான் வேறு ஹராம் இருக்குன்னு வருகிறது. என்னவெல்லாம் வருது ஹராமுன்னு கேட்டால், இப்போ வந்து உதாரணமாக வந்து அந்த 4 விஷயம் ஹராமுன்னு வர்ற வசனம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு வசனம் வந்து 5:3 வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒன்றா ஹராமுங்கிறான் மைத்ததகண்டு. அதுக்கப்புறம் ஒரு முன்கணிக்கத்து, கழுத்து நெரிக்கப்பட்டவை, இதெல்லாம் வந்து அந்த 4 அடங்கினும்னு சொல்லுவாங்க. கேட்டால் மைத்தத்துன்னு வருதில்ல, 4 விஷயம் வரும்போது ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, செத்தது ஹராமு, ரத்தம் ஹராமு, லஹமுல் ஹின்சீர் ஹராமு, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டது ஹராம்னு 4 வந்துருச்சு. 4க்கு மேலே என்ன வருதுன்னா, ஒரு முன்கணிக்கத்து, கழுத்தை நெரிச்சு சாப்பிடிச்சிட்டாங்கல்ல அறுக்காமல், அது ஹராம்னு வருது. இதை விஷயத்தை நம்ம சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது மைத்தத்து தானே, செத்ததில் அடங்கிரும். உருண்டு விழுந்தது, மாடு முட்டி கொண்டு செத்தது, இதுகளெல்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து அது மாதிரி வனவிலங்குகள் சாப்பிட்டு போட்டிருக்குல்ல, ஒரு ஆட்டை வந்து சிங்கம் கடிச்சு விட்டு பாதியை போட்டிருக்கு, அது இதுகளெல்லாம் வந்து ஹராமுன்னு வருது. இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது மைத்தத்தில் அடங்கிரும்பாங்க. அது ஓரளவுக்கு அடங்கத்தான் செய்யும். இறந்து போகிறது தானே. முட்டி செத்தா என்ன, கழுத்தை நெரிச்சு செத்தா என்ன, அல்லது மேலேருந்து உருண்டு செத்தா என்ன, செத்தது தானே, அதில் அடங்கிரும்பாங்க. அது வரைக்கும் கூட அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், வான் தஸ்தக்சிமு பில் அஸ்லாமி, நீங்கள் அம்புகளை கொண்டு குறி பார்ப்பது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஹராமே 4 தாண்டு வந்திருக்குல்ல, அந்த வசனத்தில் தான் இன்னொரு விஷயத்தை எல்லாம் ஹராமுங்கிறான். ஹராமில் திங்கிறதுக்கு மட்டுமா ஹராமு? எல்லா ஹராமும் தானே. அப்போ உங்களுக்கு ஹராமுன்னு சொல்கிற ஹுர்ரிமத்துங்கிற அந்த தொடரில் தான் வருகிறது. வான் தஸ்தக்சிமு பில் அஸ்லாமி, அந்த அம்புகளை கொண்டு நீங்கள் குறி பார்ப்பீங்கள்ல, ஜோசியம் பார்க்குறது, அது உங்களுக்கு ஹராமு அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ 4 தவிர வேறு இல்லைன்னு சொன்னதுக்கு இது மாற்றம் ஒன்று கூடி போச்சு. இப்போ 4 தான்னு சொன்னோம், 4 தான் என்று வேறு வசனங்களில் 4 தவிர வேறு கிடையாதுன்னு வேறு சொல்லியாச்சு. அப்படி சொல்லிட்டு அந்த வசனத்தில் ஒரு வசனத்தில், அந்த 4ஐ சொல்லக்கூடிய வசனம் இருக்குல்ல, அதில் ஒரு வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், வான் தஸ்தக்சிமு பில் அஸ்லாமின்னு வருது. குறி பார்க்கறது உங்களுக்கு ஹராமு. அப்போ 4 விட 1 கூடி போச்சு. இப்போ இதே வாதத்தை இதுக்கு சொல்லணுமா இல்லையா? 4ஐ தவிர நான் பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிவிட்டு 5:3 கடைசியாக இறங்கின வசனத்தில் என்ன வருதுன்னா, இன்னொன்று கூட வருது. 5 விஷயமாக வருது. இன்னொரு விஷயம் என்னது? ஜோசியம் குறி பார்க்கறது ஹராமு, ஹராமாக்கப்பட்ட பட்டியலில் குறி பார்ப்பதையும் சேர்த்து எல்லாம் சொல்கிறான். அதே ஹுர்ரிமத்துங்கிற வார்த்தையை போட்டு தான் எல்லாமே சொல்லப்படுகிறது. அப்போ 4 தவிர வேறு இல்லைங்கிறதுக்கு இந்த வசனம் மாற்றமாக இருக்கா? வசனத்துக்கு வசனம் மாற்றமாக இருக்குது. இப்போ
இவங்க கருத்து பிரகாரம் வசனத்துக்கு வசனம் மாற்றமாக இருக்குது. அப்போ மாற்றமாக இருந்தால் தள்ளணும்னு சொன்னால் இந்த வசனத்தை தள்ளிடுவோமா? அப்போ குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் அது என்னென்னு ஆய்வு செஞ்சு அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா அல்லது தள்ளிடணுமா? விளக்கமே கொடுக்க முடியாட்டி தான் தள்ளணும். இப்போ குர்ஆன் எப்படி தள்ளுவீங்களா நீங்கள்? குர்ஆனில் தான் 4 விஷயத்தை தவிர வேறு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜோசியம் குறிப்பாக்குறதையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருத்தன் ஒரு பிராணி அறுக்கிறான், முறையாக அறுக்கிறான், ஆனால் பிஸ்மில்லா சொல்லலை. இது ஹராம் தானே? இது மைத்தத்து கிடையாது தானே? உங்களுக்கு ஹராம் எது? மைத்தத்து தான் ஹராமு. மைத்தத்துனா தானாக செத்தது. அறுத்து செத்த ஹராமா? ஹராம் இல்லை. ஆனால் அறுத்து செத்ததுலேயும் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாமல் இருந்தால் அது ஹராம்னு வருது. அப்போ ஹராம் உலா தாக்குரு, நீங்கள் சாப்பிடாதீர்கள். மிம்மாலம் யுதுக்க ரிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். அப்போ சாப்பிடாதீர்கள்னா ஹராம் தானே? ஹராம்னு சொன்னதான் ஹராம்னு கிடையாது. செய்யாதே போகாதேன்னு சொன்னாலும் ஹராம் தான். அப்போ ஒலா தாக்குனு, நீங்கள் உண்ணாதீர்கள். மிம்மாலம் யுதுக்க ரிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாவின் பெயர் சொல்லப்படாதவற்றை உண்ணாதீர்கள். அங்கே ஒட்டுமொத்த மைத்தத்தை ஹராமாக்கியாச்சு. மைத்தத்து ஹராம்னா மைத்தத்து இல்லாதெல்லாம் ஹலால்ட்டு வந்துடும். மைத்தத்துன்னு செத்தது, செத்தது தான் ஹராம் என்று சொன்னால் அறுக்கப்பட்டதுன்னா ஹலால்னு வந்துடும்ல. அந்த ஹலால்னு சொன்ன ஒரு விஷயத்தில் இப்போ குறைக்கப்படுது. இப்போ அதாவது 4 3.5. இப்போ மைத்தத்தில் மைத்தத்து அல்லாததுன்னா ஹலால் கிடையாது. மைத்தத்தா இல்லாமல் இருந்து அறுக்கப்பட்டால் கூட பிஸ்மில்லா சொன்னியான்னு கேட்போம். பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா ஹலால், சொல்லாமல் அறுத்தா ஹராம். ஆனால் இது மைத்தத்தா? இது நீங்கள் சொல்லி அறுத்தாலும் சொல்லாமல் அறுத்தாலும் தானா செத்துன்னு சொல்லுவீங்களா? ஒரு ஆட்டை பிஸ்மில்லா சொல்லி ஒருத்தன் அறுக்கிறான், இது மைத்தத்தா? மைத்தத்து இல்லை, தானா சாவலை. ஒருத்தன் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுக்கிறான், அது தானா சாவலை, அறுத்து தான் செத்து இருக்குது, மைத்தத்து இல்லை. இதுவும் மைத்தத்து இல்லை, அதுவும் மைத்தத்து இல்லை. ஆனால் ஒன்று ஹலால், ஒன்று ஹராம் ஆகுது. இப்போ மைத்தத்து அல்லாதது எல்லாம் ஹலால் என்று அந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னா, மைத்தத்து அல்லாததில் ஹலாலும் உண்டு ஹராமும் உண்டுன்னு சொல்லுகிறது. அப்போ மைத்தத்தில் எல்லாம் ஹராம் இல்லை, பாதி மைத்தத்து தான் ஹராமாகும். அப்போ 4ல் 3.5 ஆகி போயிடுது. அப்போ 4ன்னு சொல்வதை விட கூட்டுறதும் தப்பு தானே, குறைக்கிறதும் தப்பு தான். அந்த வசனம் என்ன அர்த்தத்தை சொல்லுதோ அதுக்கு மாற்றம் தானே இது. அந்த வசனம் என்ன சொல்லுது? 4ஐ தவிர ஹராம் இல்லைங்குது. அப்போ 4ஐ தவிர முதல் விஷயம் மைத்தத்து. மைத்தத்து தவிர உள்ளதுன்னா என்னது? ஹலால். மைத்தத்து ஹராமு. மைத்தத்தா இல்லாட்டி அது எதிர்மறையாக தான் அர்த்தம் எடுக்கணும். இது ஹராம்னா மற்றவையெல்லாம் ஹலால். மைத்தத்து ஹராம்னா மைத்தத்து இல்லாது ஹலால் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது மைத்தத்து இல்லாது எல்லாம் ஹலால் கிடையாது, அதில் கொஞ்சம் ஹலால் கொஞ்சம் ஹராம்னு சொல்லுகிறது. மைத்தத்தை அதை குறைக்கிறது, மைத்தத்தை அல்லாததுங்களுடைய லிமிட்டை கம்மி பண்ணுது. அப்போ இது எல்லா மைத்தத்தும் ஹராமுண்டு, மைத்தத்து ஹராமுண்டு வருது, எல்லா மைத்தத்தும் கிடையாதுன்னு சொல்லி இங்கே பிரித்து சொல்லப்படும் என்று சொன்னால் அப்போ அந்த வசனத்துக்கு இது மாற்றம் தானே? மாற்றங்கிறது எதனால் மாற்றம்? குறைகிறதுனால மாற்றம். இது 6:121 வருது. அதே மாதிரி இப்போ எத்தனாவது வசனம்? 5:90. 5:90 எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் சில விஷயங்களை நம்ம ஹராமாக்குறான். யாய் உள்ளதின் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு, மது, ஹம்ருண்டா மது, ஒல் மைசிறு, சூது, ஒல் அன்சாபு, அந்த சிலைகள், ஒல் அசுலாமு, அந்த குறிபாக்கிற அம்புகள், இவை எல்லாமே ரிஜிசுன், நஜிஸ். ரிஜிஸ்னா நஜிஸ், அசுத்தம். மின் அமளி ஷயாத்தீன், ஷைத்தான், ஷைத்தானுடைய காரியம். ரிஜிசுன் மின் அமளி ஷைத்தானி, ஷைத்தானுடைய காரியத்தில் உள்ளது. ஃபஜ்தனிபூஹு, இதை விட்டு விலகி கொள்ளுங்கள். விலகி கொள்ளுங்கள்னா ஆறாமாச்சு, அது விலகி கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது 5:90. இந்த 4 தவிர எதுவும் ஹராம் இல்லைன்னு சொன்னால் மது எப்படி ஹராமாகும்? மது 4 தானே ஹராம். 4 தவிர எனக்கு ஹராமாக்கப்பட்டதில் எதையும் காணவில்லை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஹதீஸுகளை மறுத்தாங்கன்னு சொன்னால் இப்போ அந்த 4 தவிர வேறு இல்லைன்னு சொன்னால் அந்த வசனத்துக்கு மாற்றமாக இந்த வசனம் இருக்குதே.
இது ஹதீஸ்லே குரான் தானே, குரானே குரானுக்கு மாற்றமாக இருக்க. குரானில் நாளை தவிர கிடையாதுன்னு சொல்லிட்டு நாளை தவிர இருக்குது. என்ன நாளை தவிர இருக்குது? மது ஹராம். உங்களுக்கு மது ஹராமுண்டா 5ஆவதா போச்சுல, சூது ஹராமு 6ஆவதா போச்சுல, அன்சா சிலைகள் ஹராமு 7ஆவதா போச்சுல, சூது வந்து அந்த அம்புகளை பற்றி குறி சொல்வது அது ஹராமு 8ஆ போச்சுல. அப்போ 4 தான் ஹராமுன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்கிறது. அதை வச்சு ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. ஆனால் குரானை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இன்னும் ஹராமெலாம் இருக்குது. அப்போ குரானுக்கு மாற்றமாக இதுக்கு நம்ம பதில் தனியாக சொல்லுவோம், ஏன் மாற்றமாக இருக்குன்னு. இது எதிர்கேள்வி தான் முதல்ல. இதுக்கு நான் அப்போ குரானுக்கு மாற்றமாக இருக்கான்னு மாற்றமாகலாம் இல்லை. அவங்கள்ட்ட புரிய வைக்கிறதுக்காக நம்ம அப்படி கேட்குறோம். புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இப்படி குரானுக்கு மாற்றம்னு சொன்னால் இதுக்கு என்ன ஆன்சர் நீ சொல்லுவியோ அது ஹதீஸுக்கும் பொருந்தும். இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும்ல. குரானுக்கு குரான் மாற்றம் அப்படின்னு சொன்னால் நீ மாற்றம் இல்லாமல் ஒரு பதில் சொல்லணும். நீ என்ன பதில் சொன்னாலும் அந்த பதில் ஹதீஸுக்கும் பொருந்திடும். இந்த அது என்ன பதில் சொல்லுவாங்கிறத என்ன பதில் சொல்லணுங்கிறத ரெண்டாவது பார்ப்போம். முதல் விஷயம் முரணாக இருக்கா இல்லையா? நாளை தவிர வேறு இல்லைன்னு சொல்லிவிட்டு நாளை தவிர இருக்குன்ற ஒரு வசனம் சொன்னால், நாளை தவிர வேறு இல்லைன்னு சில வசனங்கள், நாளை தவிர இன்னும் இருக்குது என்று ஒரு வசனம். அப்போ இந்த ஒரு வசனம் அந்த வசனங்களுக்கு மாற்றம். அதனால இது வசனம் இல்லை, இது அழிச்சிருவோம், இது குரான் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லது முரணாக இருக்கனால மொத்த குரானையும் தள்ளிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவ நாளை தவிர இல்லைன்னு அந்த அதை வந்து ஆட்டம் காணுது. இப்போ நாளை தவிர எதுவும் இல்லை நல்லா சொன்னானே, அதுக்கு மாற்றமாக ஹதீஸில் இருக்குன்னு சொன்னால் குரானில் இருக்குன்னு வந்துடுது. அப்போ நாம் ஹதீஸ் சொல்கிறவங்களுக்கு கேட்ட கேள்விகள்லாம் குரானை தூக்கி பிடிக்கிறவனுக்கும் வருதுன்னு சொல்லி தடுமாறுவாங்க. அதே மாதிரி வந்து இது ஒரு விஷயமாச்சா. அப்போ இதில் என்ன, இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த மாதிரி சிலது வந்திருக்குன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், பதிலே சொல்லலைன்னா முரண்பாடு நிற்கும். அவங்களும் பதில் சொல்லி ஆகணும், நம்மளும் தான் சொல்லி ஆகணும். நம்மளும் குரானை அவனுக்கு தான் ஹதீஸை மறுத்துருவான், நம்ம குரானை மறுக்க முடியாது. நம்ம ஹதீஸையும் ஏற்றுக்கணும், குரானையும் ஏற்றுக்கிறணும். அப்போ இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், இஸ்லாமிய சட்டங்கள் வந்து ஒரு நாளில் ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்டது இல்லை, பல கட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும்போது ஒரு கட்டத்தில் 4 மட்டும் எல்லாம் ஹராமாக்கினான். அப்போ இந்த மதுவெலாம் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள்லாம், ஹராமாக்கலை. அப்போ ஒரு கட்டத்தில் எப்போ இந்த வசனம் சொல்லப்படுகிறதோ அப்போ வந்து 4 ஹராமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் என்ன செய்கிறான்னா ஆட் பண்ணலாம். ஒரே நேரத்தில் மாற்றி சொன்னா தான் முரண்பாடு. இன்றைக்கி 4 விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த வாரம் இன்னொரு 3 சொன்னோம்னு சொன்னால் 4ஓட 3 சேர்த்துக்கிறணும், ஆட் பண்ணிக்கிறணும். அப்போ இதில் குரான் முரண் கிடையாது. நாளை தவிர இல்லை என்று சொன்னது அது ஒரு காலகட்டம், ஆரம்ப காலகட்டத்தில். அந்த நேரத்தில் நாயத்தினால் குற்றம் கிடையாது. இப்போ துவக்கத்தில் இந்த நாளை தவிர கிடையாதுன்னு வசனம் வந்துச்சுல, அந்த காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் கழுதையை தின்னெல்லாம் மூத்த போயிருக்கிறாங்களே, கழுதையெல்லாம் சாப்பிட்ருக்காங்களே, அப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அது குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டால் நாளை தவிர எதுவும் ஹராம் இல்லை. பிறகு அந்த ஹராமை வந்து விரிவாக்கப்படுகிறது. ஹராம் என்ன செய்கிறது? 4 மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது என்று விரிவாக்கப்படுது. அப்படி விரிவாக்கப்பட்டு சொன்னதுனால இது முரண் இல்லை. எது இந்த மதுபானத்தை சொன்னதெல்லாம் பிந்தி சொன்னதுனால இது வந்து கூடுதலாக உள்ள விஷயமாக எடுக்கணுமே தவிர அது முரணாக எடுக்க முடியாதுங்கிற பதிலை தான் நம்மளும் சொல்லணும், அவங்களும் சொல்லி ஆகணும். அவங்களும் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. குரானுக்கு மாற்றம் இல்லைன்ட்டு நம்ம இதை முரண்டு சொல்ல மாட்டோம். அது முதல்ல எப்போ 4ன்னு சொல்லப்படுச்சு அப்போ 4 தான். ஆனால் குரானில் வந்து எவ்வளோ சட்டங்கள் வந்து துவக்கத்தில் அனுமதிக்கப்பட்டு பிறகு வந்து தடுக்கப்படும், துவக்கத்தில் தடுக்கப்படாமல் இருந்து பிறகு என்ன செய்யப்படும், தடுக்கப்படும். அப்படி வரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் வரும் பொழுது இதை ஆட் பண்ணிக்கணும். அது முரண் இல்லைங்கிறீங்கள. இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொன்னது எப்போன்னு கேட்டால், அந்த 4க்கு மேலே இருக்குன்ற வந்து அது ஒரு காலகட்டம். 4 தான் என்று சொன்ன அந்த நேரத்தில் 4 தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வேறு வகை மூலமாக அவர்களுக்கு என்ன செய்கிறது, இதெல்லாம் ஹராம் என்று சொல்லப்பட்டு அவங்க சொன்னாங்க. நாங்கள் அந்த வேற வகை இருக்குங்கிற ஆதாரத்தை காட்டிட்டோம். அந்த வேற வகை மூலமாக அவங்களுக்கு இந்த கழுதை, இந்த மாதிரி வனவிலங்குகள், இந்த மாதிரி கொடூரமான பறவைகள் இவைகள்லாம் ஹராம் என்று அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது வகையில் சொன்னாங்க. அப்படி பிந்தி சொன்னாங்க என்று சொல்லிவிட்டால் இது முரண் வருமா? குரானுக்கு மட்டும் முரண் வரலன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, பிந்தி சொன்னாங்கன்னு சொன்னால் முரண் இல்லைன்னு ஆகிடுது. ஹதீஸையும் பிந்தி சொன்னாங்கன்னு வந்தால் முரண் ஆயிரும். அப்போ வந்து இன்னொரு கேள்வி வரும்,
ரசூலுல்லாவுக்கு வந்து ஹராமாக்குற அதிகாரம் இருக்குதா அப்படி வச்சுக்கிறோமே. அல்லாவுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, ரசூலுல்லாவுக்கு ஹராமாக்குற அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் அதையும் எல்லாம் கொடுத்துறோம். அந்த அதிகாரம் இருக்குது. எங்கே இருக்குது என்று கேட்டால் 9வது அத்தியாயத்தில் 29வது வசனம். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இப்போ காத்திலு நீங்கள் போர் செய்யுங்கள், அல்லதீன லா யுமினுன பில்லாஹி அல்லாஹ்வை நம்ப மாட்டார்களே அவர்களுடன், உலாபில் யௌமில் ஆஹிரி ஆகிரத்து நாளை நம்ப மாட்டார்களே அவர்களுடன் போர் செய்யுங்கள். மேலும் ஒலாயு ஹர்ரிமூன ஹராமாக்க மாட்டார்களே மா ஹர்ரம் அல்லாஹு ரசூலுஹு அல்லாவும் ரசூலும் எதை ஹராமாக்கினார்களோ அதை ஹராமாக்காதவர்கள் இருக்கிறாங்களே அவங்களோட போர் செய்யுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். போர் செய்கிறத பற்றி பேசுகிற வசனமாக இருந்தாலும் இதில் வந்து அவங்கள எதிரிகளை அடையாளம் காட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாவும் ஹராமாக்குவான், ரசூலும் ஹராமாக்குவாங்க, அதை நீ ஹராமாக்கணும். ஹராமாக்க மாட்டேன்டின்னா உன்னோட சண்டை தான். வலாயு ஹர்ரிமூன அவர்கள் ஹராமாக்க மாட்டார்கள் மா ஹர்ரம் அல்லாஹு மட்டும் எல்லாம் முடிக்கலை, மா ஹர்ரம் அல்லாஹு வ ரசூலுஹு ரசூலும் வேறு ரசூலும் சுயமாக ஹராமாக்க மாட்டார், வேறு வகையில் தான். மா ஹர்ரம் அல்லாஹு வ ரசூலுஹு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எதை ஹராமாக்கினார்களோ அந்த ஒன்றை யார் ஹராமாக்கவில்லையோ அவங்க எதிரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இதில் வந்து ஹராமாக்குறது அல்லாஹ் தான் ஹராமாக்குவான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுங்க சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் ஹராமாக்குவான் என்பது வந்து குர்ஆன் மூலம் என்றும் ரசூல் ஹராமாக்குவார்கள் என்பது வேறு வகி மூலம் என்றும் தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா ரசூலுல்லாவுக்கு சுயமாக அதிகாரம் கிடையாதுல்ல, ஹராமாக்குற அதிகாரம் சுயமாக கிடையாது, வேறொரு வகி மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான்னு சொன்னால் அந்த வகி மூலமாக அவங்க என்ன செய்யலாம், ஹராமாக்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஹராமாக்குற அதிகாரம்னா சுயமாக இல்லை, சுயமாக இல்லை, வகியில் தான் அப்படின்றது இந்த அந்த வசனத்தில் வழங்குகிறது. இது இங்கே 9:29. அதே மாதிரி வந்து 757 அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லப்படுது. அல்லதீன இது நேரத்து கூட வேறு ஒரு பாடத்தில் இந்த வாசனத்தை வாசிச்சிருக்கிறோம். எத்தபியூனர் ரசூலை இந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள், நபியாகி இந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள், உம்மியான இந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள், அல்லதி எஜ்ஜுதூனஹு அவரை காண்கிறார்கள், மக்தூபன் எழுதப்பட்டதாக, இந்தகும் அவங்கள்ட்ட உள்ள எழுதப்பட்டதாக காண்கிறார்கள், தௌராத்தி ஒல் இஞ்சில் தௌராத் இஞ்சிலையும் இவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதை காண்கிறார்கள். இவர் என்ன செய்கிறார், முகமதே உம்மி நபியை யமுருஹும் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார், பில் மஅரூஃபி நன்மையை கட்டளையிடுகிறார், ஓ என்ஹாகும் அவர்களை தடுக்கிறார், அனில் முன்கரி தீமையான காரியத்தை தடுக்கிறார். அதுக்கடுத்து ஓ யுஹில்லு லஹும் அவர்களுக்கு அவர் ஹலால் ஆக்குகிறார், அத்தையுபாத்தி தூய்மையானவைகளை எல்லாம் ஹலால் ஆக்குகிறார், ஓ யுஹர்ரிமு அவர் ஹராமாக்குகிறார், அலைஹிம் அவர்களுக்கு அல் ஹபாயிஸ கெட்டவைகளை. அப்போ நல்லவைகளை ஹலாலாக்குகிறார், கெட்டவைகளை ஹராமாக்குகிறார அந்த தூதரை அவர் பின்பற்றுகிறார்கள். இந்த தூதரை பற்றி தௌராத் இஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்குன்னு வருது. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மையில் ஒரு தன்மையாக அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க ரசூலுல்லாஹ் ஹலாலாக்குவாங்க, தையிபாத்துகளை ஹலாலாக்குவாங்கன்னா அப்போ இந்த தையிபாத்து எதுங்கிற ஒரு விவரம் அவங்களுக்கு சொல்லப்படும். வேறு வகை குர்ஆன் மூலமும் சொல்லப்படும். குர்ஆன் மூலம் சொல்லப்பட்டால் குர்ஆனை வாசித்து ஹலாலாக்குவார்கள். வேறு வகை மூலமாக சொல்லப்பட்டால் அதன் மூலமாக என்ன செய்வார்கள், சிலது ஹராம் என்று சொல்வார்கள், சிலது ஹலால் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் தான் ஹலாலாக்குவான், அது அடிப்படை தான். அல்லாஹ் ஹலாலாக்குறத எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஜிப்ரீல் மூலமாக சொல்ல அந்த குர்ஆன்கிற வகை மூலமாகவும் ஹராமாக்குவான், வேறு வகை மூலமாக ஹராமாக்குவான். அதன்படி தான் இவர் ஹராமாக்குவார், சுயமாக்க மாட்டார். ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்க ஆக்குவாங்கன்னு சொல்கிற காரணம் என்ன, குர்ஆன் அல்லாமலும் அந்த ஹலால் ஹராமாக்குறது இருக்கிறது, அதுக்கு தான் இதை சொல்லி காட்டுறான். அப்போ யுஹில்லு லஹும் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ஹலாலாக்க முடியும்னு கேட்டார்கள்னா அல்லாஹ் சொல்கிறதுனால முடியும். யுஹில்லு லஹும் அவர்களுக்கு அவர் ஹலாலாக்குவார், தையிபாத்தி தூய்மையானவைகளை ஹலாலாக்குவார், யுஹர்ரிமு அலைஹிம் அவர்களுக்கு ஹராமாக்குவார், அல் ஹபாயிஸ கெட்டவைகளை. இன்னும் பல தன்மைகள் ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறான். நமக்கு இது 2 போதும். 7:157 அதுக்கு அடுத்தது எவ்வளோதான் இந்த விஷயந்தான். அப்போ அந்த அவங்க அந்த
தேனை ஹராமாக்குன விஷயம் வருதுல, அது ஒன்று மட்டும் நிற்கும். அதுக்கு பதிலுக்கு நம்ம சொல்லணும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், யாயுஹன் நபியு நபியே லிமத்து ஹர்ரிமு, ஏன் நீ ஹராமாக்குகிறாய், மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை ஹராமாக்குறாயின்னு அந்த வாசகம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஹலால்னு சொன்ன பிறகு ஹராமாக்குறது, அப்படி தானே அது வருது. அல்லாஹ் ஹலாலாக்காத, அல்லாஹ் ஹலால் ஹராம்னு சொல்லாத விஷயத்தை சொன்னால் வஹீயில் சொன்னாங்கன்னு எடுத்துடலாம். அல்லாஹ் ஒன்று ஹலால்னு சொல்லிட்டான், அந்த ஒன்றே ஹராம்னு சொல்கிறது வந்து குற்றம். ரசூலுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு அந்த வசனம் சொல்லுது. யாயுஹன் நபியு நபியே லிமத்து ஹர்ரிமு, நீங்கள் ஏன் ஹராமாக்குனீர்கள், மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குனதை, தபுத்தகை மரலாத்த அசுவாஜிக்க, உங்கள் மனைவியருடைய திருப்தியை நாடி ஏன் ஹராமாக்குனீர்கள். அப்போ இது எது சம்மந்தப்பட்டது? ஹதீஸில் தேனுன்னு வழக்கம் வருது. ஹதீஸை ஏற்றுக்கிறாத ஓங்கருத்து பிரகாரம் என்னவோ ஒன்றை வந்து ஹராமாக்கியிருக்கிறாங்க. அது மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஹராமாக்கியிருக்கிறாங்க. அது ஹலால் என்று அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். ஹலால்னு சொன்ன ஒரு விஷயத்தை மனைவிமார்கிட்ட உள்ள சண்டையில் கோவப்பட்டுக்கிட்டு நான் ஹராமாக்கிட்டேன், எனக்கு ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கண்டிக்கப்படுதே தவிர, அல்லாஹ் வந்து ஹலாலை ஆக்காத ஒன்றை, அதை பற்றி பேசாத ஒன்றை ரசூல்லா வந்து ஹராமா ஆக்கினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வஹீல ஹராம் ஆக்கினாங்கன்னு தான் அர்த்தம். நம்ம ஏற்கனவே வஹி வந்து பல வகை இருக்குன்னு நிறுவி இருக்கிறோம்ல, அதையும் இதனோட சேர்த்துக்கிறணும். இதில் தான் இருக்குன்னு இல்லாமல், குரானில் தான் இருக்குன்னு இல்லாமல், ஹதீஸ் மூலமாகவும் அல்லாஹ் பல செய்திகளை சொல்லுவான் என்பதை தனித்தனி சம்பவங்களை சொல்லியிருக்கிறோம். பேசிக்காக சொல்லியிருக்கிறோம். கிப்லா மாற்றோன்னு பல சட்டங்களை வந்து வேறு வகை மூலமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு நிறுவியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இது வந்து மாற்றம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சில விஷயங்களை ஹராம்னு சொன்னாங்கல்ல, அது வந்து மாற்றம் கிடையாது. ஏன் மாற்றம் கிடையாதுன்னா, அது நாளை தவிர ஹராம் இல்லைன்னு சொன்ன கட்டத்தில் சொன்னது இல்லை. பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன செய்கிறாங்க, அந்த ஹராமுகளை ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கும் போது அப்போ அந்த நேரத்தில் அந்த 4 மட்டும்தான், பிரச்சனை இல்லை. அதுக்கு எதிராக தான் குர்ஆன் வசனத்தில் அப்படி இருக்குன்னு நம்ம காட்டிவிட்டோம், அதுக்கு லாக்கு வச்சுட்டோம், அதுக்கு பதில் சொல்லாமல் இதுக்கு வர முடியாது. அது ஒரு விஷயமாச்சு. அப்போ ரசூல்லா வந்து ஹலாலாக்குற அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் சுயமாக அதிகாரம் இல்லை, அப்படி நம்ம நம்பவும் இல்லை. ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்க வந்து ரசூல்லாவுக்கு சுயமாக அதிகாரம் இருக்குன்னா நம்ம நம்புகிறோம். அவங்க ரசூலுங்கிற முறையில் தான் அந்த அதிகாரம் வருது. ரசூல்னா அங்கேருந்து வாங்கி சொல்கிறது தான். வாங்கி சொல்வது வந்து இப்போ 3 வகையான வகை இருக்கிறதுனால எந்த வேறு வகை மூலமாக ஹலாலாக்குவாங்க, ஹராமாக்குவாங்க. வகையின் மூலம்தான் ஹலால் ஹராம் நடக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. சுயமாக ஹராம் நடக்காது, அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. அவங்க அந்த வகையுடைய 3 வகை நம்ம நிறுவி இருக்கிறதுனால அதை கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணால் முடிஞ்சு வச்சுக்காது. வகையின் மூலம் வந்து அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் ஹலால் ஹராம் ஆக்குவான். அந்த வகை பல வகையில் இருக்கிறது. ஒரு வகை தான் குர்ஆன்கிற வகை. இது அல்லாத வகை மூலமாகவும் அல்லாஹ் சட்டங்களை சொல்லுவான். அந்த சட்டங்கள் மூலம் ரசூல் வந்து ஹராமாக்கினார்னு சொன்னால் அது வந்து அவர் சுயமாக ஆக்கினார்னு அர்த்தம் கிடையாது, அல்லாஹ்வுடைய வகையில் ஆக்கினார்னு தான் அர்த்தம். இப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ஹதீஸ் முரண்படுமா? ஹதீஸ் எந்த சமாதானமும் சொல்ல முடியாத அளவுக்கு முரண்பட்டால் தள்ளணும். ஹதீஸ்களுடைய முதல் விதி அதுதான். அதுக்காக நீ ஒன்றையும் குர்ஆனுக்கு முரண்றக்கூடாது. எல்லாத்தையும் அலசணும், தேடணும், இது முரண்தானா அது வேறு ஏதாவது விளக்கம் இருக்குதான்னு பார்க்கணும். என்ன ஒரு விளக்கம் கொடுத்தாலும் நிற்கலை. அப்படி வரும்பொழுது தான் முரண்கிறது 100% உறுதியாக நமக்கு ஆகும் பொழுது தான் இது ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க என்ற முடிவுக்கு வரணுமே தவிர, சும்மா 2 வசனத்தை மேலோட்டம் பார்த்துக்கிட்டே முரணாக இருக்குன்னா அப்போ குர்ஆன் முரண்டு வந்தால் என்ன செய்வீங்க? குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்டு வந்துச்சுன்னு சொன்னால், குறிப்பாக வந்து அந்த விதி சம்மந்தப்பட்ட வசனங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி டிட்டோ முரணாக இருக்கும். விதியை பற்றி சொன்னீங்கன்னா ஒரு 50-60 வசனங்கள் விதிப்படி தான் எல்லாம்னு சொல்லுகிறது. ஒரு 50-60 வசனங்கள் வந்து உன்னுடைய செயல் தான் எல்லாம், நீ தான் உன் செயலுக்கு பொறுப்புன்னு சொல்லுகிறது. 2 முரண் தான். இப்போ இதை ஏற்று அதை மறுப்பீங்களா, அதை ஏற்று இதை மறுப்பீங்களா? இணக்கமான விளக்கம் கொடுப்பீங்களா? அப்போ இந்த முரண்கிறது வர்றதா இருந்தால் என்ன செய்யணும்? முரண் இருக்கணும். முரண் இருந்தால் தான் என்ன செய்யணும்? அது சொல்லணும் ஒரு விஷயம். இது வந்து என்னென்னு கேட்டால், அந்த இப்போ சென்ற வாரம் சொன்ன செய்தியுடைய தொடர்ச்சி இது. சென்ற வாரம் என்ன சொன்னோம்னு கேட்டால், அல்லாஹ் நாளை தான் ஹராமாக்கியிருக்கிறான், நாளை தவிர வேறு இல்லை என்று சொல்லி அவங்க ஒரு வாதத்தை வைத்து இதுக்கு மாற்றமாக ஹதீஸுகள் வருகிறது. எந்த ஹதீஸில் வருது? அந்த பறவைகள் சம்பந்தமாக சொன்ன ஹராமுகள்,
வனவிலங்குல சொன்ன ஹராமுகள் கழுதையை ஹராமாக்குனதெல்லாம் வருகிறது, குரானுக்கு மாத்திரம் தள்ளணும்னு அவங்க சொன்னார்கள்ல. அதை சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம என்ன மறுப்பாக நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அது வந்து நீங்கள் நாளை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறதுக்கு மாற்றமாக குரான்லேயும் இருக்குதே, குரான்லேயும் அந்த நாலு இல்லாத வேறு ஹராமுகள்லாம் இருக்குதே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்று கேட்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது அந்த காலகட்டத்தில் நாலு தான் ஹராமு, பிந்தி இதை ஹராமாக்குனதுன்னு சொல்லுவாங்க. அப்போ முரண் இல்லாமல் ஆக்குறாங்களாம். முரண் இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த பதிலை சொல்கிறீங்கல்ல, இது அதுக்கு சொல்ல வேண்டியான ஹதீஸ். அதுவும் வஹி தானே, வஹிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த பதிலை சொல்லலாமே. ரசூலுல்லாஹ் வந்து நாளை தவிர இல்லைன்னு சொல்லும்போதே எதையும் சொல்லியிருப்பாங்க. நாளை தவிர ஹரம் இல்லைன்னு என்றைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கே நாலு தவிர வேறு கிடையாது, இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்றா தான் அது முரண்கிறேன். அந்த காலத்தில் அது நாளை தான் சொன்னாங்க. பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாவும் சிலது ஹராமாக்குவேன், குரான் மூலமாக ஹராமாக்குற மாதிரி வேறு வகை மூலமாகவும் ஹராமாக்குவான், அதை சொன்னார்கள். அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு குழப்பமும் அதில் வந்து வராது என்பதை விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு சில ஹதீஸுகளை வச்சு தான் சில சம்பவங்களை பார்க்குறாங்க. இதெல்லாம் குரானுக்கு மாற்றும், அதனால் மொத்த ஹதீஸ் வேணாங்கிறான். இந்த மொத்த ஹதீஸ் வேணான்னு முடிவெடுறது தப்பு. ஒரு பேச்சுக்கு உன் கருத்து பிரகாரம் அந்த ஒரு விஷயந்தான் உனக்கு டாப்பிக்காக இருக்குமே, ஆனால் இந்த ஹதீஸ் முரண்டு மட்டும்தான் நீ சொல்லணும். எல்லா ஹதீஸ் முரண்டு சொல்வாயானால் அப்போ இந்த இப்போ 3 வகையான வகை இருக்குன்னு சொன்ன அவ்வளவுதையும் மறுக்கிறிய. குரான் அல்லாத நிறைய வகை இருக்குங்கிற நிரூபிச்சிருக்கிறோமே, அம்புட்டையும் மறுக்கிறேன்னு வந்துடும். அது போக அவன்கிட்ட போய் சரிப்பா இது குரானில் உள்ள மட்டும்தானே இருக்கணும், நீ மலம் கழிச்சிட்டு அதை நீ திங்கலாமான்னு கேளு, ஹலால் தான் சொல்லணும். ஏன் ஹலால் சொல்லணும்? அது இல்லை அல்ல குரானில் நாளை தவிர எதுவும் இல்லையில, நாளை தவிர எதுவும் இல்லைன்னா ஓ மலத்தை நீ சாப்பிட்டுக்க, மலம் சாப்பிட்லாம், சாணி உருண்டையை சாப்பிட்லாம், அது மாதிரி இந்த சங்கிகள் எல்லாம் மாட்டு மூத்திரம் குடிக்க எல்லாமே செய்யலான்னு வந்துடுமே. ஏன்னாட்டா நாளை தவிர இல்லைங்கிறிய, நாளை தவிர இல்லைன்றதை வந்து ஓம் வளத்தை நீ திம்பியான்னு கேட்டால் அவன் உறுத்துது, எப்படி திம்பியாங்கிறான். ஏன் திங்க வேண்டியானா நீ அது எப்படி நீ அது எப்படி ஹராமாக்குவ அப்படின்னு கேட்டால், அப்போ ஏன் அல்லாவுடைய ரசூல் சிலதை ஹராமாக்குனாங்கன்னா என்னது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது தான், சரியா? அதுக்கெல்லாம் நஜீஸு ரவுஸு இந்த விட்டு எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, அது தூக்கி எறிஞ்சிருவாங்க, நஜீஸுன்னு சொல்லிடுவாங்க, அது இங்கே அப்படி வந்துடுது. அதனால் நம்ம ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறவங்க வந்து சாப்பிட மாட்டோம். இந்த ஹதீஸெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியவன் குரானில் உள்ள மட்டும்தான் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவானே, ஆனால் என்ன செய்யணும், நிறைய எது வேணாலும் திங்கலாம். அப்படி வந்து நாளை தவிர. சரி, அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கபருடைய வேதனையை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் மறுப்பாங்க. அதை கொண்டாந்து வச்சுருவாங்க. பாருங்கள், கபரு வேதனைன்னு சொல்லுது, இது எத்தனை குரான் வசனத்துக்கு மாற்றமாக இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு வாதம் வைப்பாங்க. அது குறித்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம்.